என்ன மாமா, நீயும் தினமும் வந்து கோயில் கோயிலா தான் காத்து கிடக்குற. ஆனா உன் ஆளு ஏத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாளே. என்னடா செய்யறது? எதிர்த்த வீட்டுல உள்ளவளை பாக்குறதுக்கு இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் ஆளைய வேண்டியதா இருக்கு. கோயில் பக்கம் போனா பேச மாட்டேங்கிறா, காலேஜ் பக்கம் போனா அங்கேயும் பேச மாட்டேங்கிறா. என்ன செய்யறது? அந்த வாண்டு இல்ல விஜயா, அது எப்பவுமே அவ கூட ஒட்டிக்கிட்டே இருக்கு. நானும் வீட்டு பக்கம் எங்கேயாவது வெளியே வருவா பேசலான்னு பார்த்தா, அன்னைக்கு ஆத்தங்கரைக்கு போறாளே துணி துவைக்கிறதுக்கு, நாமளும் போவோம்னு ஆளா போனா, அங்க அவ அம்மா குண்டம்மா அவ ஆளா உட்காந்து சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. பின்ன எங்க இருந்து பேசுறது? டேய், வார்த்தையில கண்ணியம் வேணும். குண்டம்மான்னு அவ காதுல மட்டும் விழுந்துச்சு, உன்னை தோச்சு துவம்சம் பண்ணிடுவா. டேய், என்னதான் இருந்தாலும் வருங்கால மாமியார், அதுக்காவது நீ அந்த பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும். புரியுது மச்சி, மாமியார் தான். அந்த பொம்பளை ரொம்ப நல்லவங்க. இல்ல செல்லம்மா குண்டம்மான்னு கூப்பிடுவேன். அதுவும் ஏல என்ன எப்ப பார்த்தாலும் என்ன குண்டம்மா குண்டம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க. அப்படியே உங்ககிட்டயும் பேச்சு வாக்கிலேயே வந்துருச்சு. ஓ, அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நெருக்கமா பேசுறீங்களா? மாமியாருக்கும் மருமகனுக்கு இடையில இப்படி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குல்ல, பின்ன என்ன? அட போடா, சின்னதுல இருந்தே அவங்க எனக்கு எது செஞ்சாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. என் மேல அம்புட்டு பாசம். அப்படியே நெருங்கி நெருங்கி என் காதல சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படும் போதெல்லாம் என்ன செய்யறது, அவளுக்கு மூத்தவங்க இருக்கிறாங்கள வீட்டுல, அதனால வாயை திறக்க முடியாம கம்முன்னு இருந்துருவேன். இப்ப அவகிட்ட கொஞ்ச நாள் பேசவாது செய்யலான்னு பார்த்தா அவ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாடா. டேய், பொண்ணுங்களே அப்படித்தான்டா. அவ்வளோ பின்னாடி நாம போனா ஓவரா பிகு பண்ணுவாளுங்க. இப்ப என்ன, அவ வந்துட்டாளா இல்லையா? அதெல்லாம் வந்துட்டா. சாமி கும்பிட உள்ள போனவதான் 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஆளையே காணும். சரி சரி, வரட்டும், பேசி பாரு. ஏக்கா, போற வழியில மகாலிங்கம் தோட்டத்துல கொஞ்சம் புளியம்பழம் பறிச்சிட்டு வரேங்க்கா, நிப்பியா? என்ன பார்வை இங்க தூக்குது, சந்தை கடையை வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்குறீங்களே, என்ன விஷயம்? என்ன பிரகாஷ் மாமா, வேடிக்கை பலமா இருக்கு. சும்மா இருடி, வாய வச்சுக்கிட்டு எதையாவது சொல்லிட்டு இருப்பியோ? ஏங்க, அவ எவ்வளவு உரிமையா பேசுறா, நீங்க என்னன்னா அவளை சும்மா இரு சும்மா இருன்னு சொல்றீங்க? அதானே, அவ கூட உரிமையா பேசுறா, நீங்க எதுக்கு அவளை ஸ்டாப் பண்றீங்க? என்ன மாமா, கோயிலுக்கு வந்தீங்கன்னா சாமியை கும்பிடணும், அதை விட்டு தேவிய வழிபடுறதுக்காக வெளியே நிக்கிறது தப்பு, பாத்துக்கோங்க. யாரு தேவி? நீயா? தேவினா ஸ்ரீதேவியா? அப்படித்தான் தெரியுற. இது யாரு? துணைக்கா? அதான பார்த்தேன். ஆமா, நான் தான் ஸ்ரீதேவி, எங்க அக்கா தான் தேவி. போதுமா? ஏய், வாய மூடிட்டு வாடி. ஏங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்களேன், உங்ககிட்ட 2 வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன், பேசவே விட மாட்டீங்க போல இருக்கு. பேசுறதுக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பேசிதான் பாக்குறது. அவனும் வருஷ காலமா காத்திருக்கான், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஏன் நிக்கிறீங்க? வரப்பறியா லேடி? சரிக்கா, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்காரு, நானும் எத்தனையோ நாள் பாக்குறேன். அவர் ஜன்னலை திறக்கிறப்பெல்லாம் நீ எட்டி எட்டி பார்த்துட்டு கதவை முடிக்கிறது எனக்கு என்ன தெரியாமலா இருக்கேன்? கொஞ்சம் பேசிட்டு தான் போறாரு, என்னதான் பேசுறாருன்னு பாப்போமே. அது பாயிண்ட். ஸ்ரீதேவி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பிடிக்கணும்ல, எனக்கு 50 வயசுலாம் ஆகல. காத்துருங்க பாப்போம். ஆனா அதுக்குள்ளயும் நீங்க கிழவன் ஆயிருவேல. அடிப்பாவி. ஏங்க, யாராவது பார்த்தா தப்பாயிரும். என்ன பேச போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். காலேஜ்ல என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, என் பின்னாடி எல்லாம் வராதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏங்க, பேச விடுறீங்களா? இதெல்லாம் பிடிக்காதுன்னா அப்ப என்ன பிடிக்கும்? எங்க அக்காக்கு மாங்காய், தேங்காய், பட்டாணி, சுண்டல் பிடிக்கும். எனக்கு புளியம்பழம் பிடிக்கும். அப்புறம் கொடுக்காப்புளி பிடிக்கும். எல்லாம் பறிச்சு கொண்டு வரீங்களா? இப்படி தானே கொண்டுட்டு வந்துட்டா போச்சு. வாய மூடிட்டு சும்மா இருடி. ஆமா, என்ன பேசணும்? என்னால இப்பெல்லாம் பேச முடியாது. அப்ப நாளைக்கு சாயங்காலம் ஆத்தங்கரைக்கு 5 மணிக்கு வாங்க. அங்க நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிடுறேன். அப்புறம் நீங்க எடுக்க வேண்டிய முடிவெல்லாம் எடுங்க. அதெல்லாம் என்னால முடியாது. எங்க அம்மா பார்த்தா அம்பிடுதான் என்ன கொன்னே போடும். அப்ப உங்க வீட்டுக்கே வந்து பேசிடவா? நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. நாளைக்கு என்னால வர முடியாது.
மாமா நீங்க தைரியமா போங்க. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு என்ன 4:30 மணிக்கு என் அக்கா அங்க வருவா. இது பாயிட்டு கொழுந்தியானா கொழுந்தியாதான். அப்ப மாமா வரேன். அதெல்லாம் இல்ல, நான் வரமாட்டேன். இங்க பாருங்க, நீங்க நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ஆத்தங்கரைக்கு வர்றீங்க. இல்ல 6 மணிக்கு நான் உங்க வீட்டுல இருப்பேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட மிரட்டுனீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்காது. இது மிரட்டல் இல்ல, பாசமா சொல்றது. அதெல்லாம் எங்க அக்கா வருவா, நீங்க கிளம்புங்க. தேங்க்ஸ் கொழுந்தியா. பாய் ஸ்ரீதேவி. ஓ, என் பேர் ஒன்றும் ஸ்ரீதேவி இல்ல, என் பேரு விஜயா. சரிம்மா விஜயா, வர்றோம். ஏன்டி வர்றேன்னு சொன்னேன், சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? ஐயோ அக்கா விடு, உனக்கும் அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. என்ன பேச போறாரு? உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லுவாரு. நீ உன் மனசுல உள்ளத சொல்லு. இங்க பாரு, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. இன்னும் 2 அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும். சும்மா தேவையில்லாம இப்படியெல்லாம் பேசாத. வேற என்ன சொல்ல போற? அவரை காத்திருக்க சொல்லு, மற்றபடி நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். வாய மூடு, வாட்டி போவோம். சரி, புளியங்காவ மறந்துடாத. சரி சரி, வந்து தொலை. இல்ல என் வீட்டு நிலை நான் தொங்குறேன், உங்க வீட்டு நிலையில வந்து தொங்குனேன். எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பிய. இல்ல நான் தொங்குனதை நீ பாத்தியா? சும்மா தானே நின்னுட்டு இருக்கேன். அதானே இருந்தாலும் சொல்லியிருப்பேன், சொந்தக்காரர்களுக்கு பொண்ணை கொடுக்காத அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் உன் அப்பன் கூட பிறந்த அக்கா, அதாவது உன் அத்தைன்னு சொல்லி சொல்லி கொடுத்தா. இன்னைக்கு என்னன்னா உள்ளூர்ல இருந்து சறுக்கு பருக்குன்னு இங்கே வந்து உட்காந்துக்கிறதால. இல்ல என்னைய எதுக்கணும்னா அண்ணன் தம்பி தங்கச்சி மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்குவீங்களோ? ஏவல இப்படி இருக்கியே? இல்ல நானும் உங்க சித்தி தானே, என்னைக்காவது பாசமா பேசியிருக்கீங்களா? நீ என்னைக்காவது சித்திங்கிறத காட்டியிருக்கியா? பாசமா நடந்திருக்கியா? எப்ப பார்த்தாலும் எங்களை விரட்டி முடுக்கிறதுலே தான் குடியா இருக்க. அதான் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒன்னைய விரட்டி முடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லனே? ஆமாடா தங்கச்சி, இவ்வளவு விரட்டுறதே நம்ம குறிக்கோள். எல்லாரும் சபடாடுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம உடலை குடிக்கிறவங்க இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துவோம். இது இவளோட சபதம். எல்லாரும் அவ மேல அடிச்சிட்டு அப்படியே போங்க. அட பாவி பேவுலேலா, எனக்குன்னு வந்து எங்க இருந்துதான் இப்படி வருவேலோ தெரியல. என்னை எதிர்க்கிறதுக்கு 3 பேரும் துணிஞ்சிட்டிய, அப்படித்தானே? நீங்க என்ன ஏன் மேல அடிச்சிட்டு போறது? நானே போறேன். அண்ணே ஓடியே போய்ட்டானே, துண்டகாலும் துணியகாலும் ஓடிட்டா. இனி நம்ம வழியில குடுக்கவே விட மாட்டா. ஏ அப்பா, என்ன பாடு படுத்திருக்கா? தம்பி மவனே இவளை கெட்டுனது தப்பா போச்சு. ஏ புருஷக்காரன் மிலிட்டரிக்கு போனான்னு இவளுக்கு வீட்டுல வந்து சோர்கறி ஆக்கிறதுக்கு வலிக்கு. இன்னும் ஒத்தையில நானே ஆக்கி கொண்ட வேண்டியதா இருக்கு. ஏல உங்க ஆத்தா வைங்கள. ஏன் இப்போ உனக்கு சோறு பொங்குறதுக்கு வலிக்கு அப்படித்தானே? அதனால தானே எங்க அம்மா விட்டாடுத. இப்போ கூப்பிடுத வந்து உன்கிட்ட மழுக்கு நிக்கப்படா. பேசாம வாயை மூடிட்டு போயிடு. நானா அவளை கூப்பிடுறத விட அவளா அங்க வர்றதுதான் நல்லது. ஆமல நல்ல பிள்ளைய பார்த்து தான் கேட்டிருக்கேன். ஏல ஏன் வீட்டுல சோறு கறியாக்காம உங்க ஆத்தாளுக்கு வேற என்ன வேலை? உன் ஆச்சிக்கறிக்கு பொங்கி வடிச்சு தட்டுத்தாளே, அது அங்க வந்து செய்ய வேண்டியதானே? ஆமா, நீ பாத்த அவ பொங்கி வடிச்சு தட்டுனத. அவ எங்க பொங்குடா? அவ பொங்குடவே கிடையாது. எங்க ஆச்சி தான் 24 மணி நேரமும் கிச்சனுக்குள்ள நின்னு பொங்கிட்டு கிடக்கு தெரியுமா? என்ன மேனி வாங்க, ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா பேரம் பேத்திட்டு பேசிக்கிட்டு நின்னேன். ஆமா, எங்கிட்டு போயிட்டு வர? இல்ல தம்பி,
கிளவி கப்பகத்தை கண்ட உடனே எப்படி பதுங்குது பத்தியா? கற்பகம் பேர சொன்னாலே இந்த தடவை அடண்டு போயிடும். அதான் கிளவி அப்படி பம்முது. ஆமாண்ணே, மிச்சத்தையும் வேடிக்கையை பார்ப்போம். என்ன மேனி மாப்பிள ஏதாவது கடிதாசி போட்டாரா? இல்ல போன் பண்ணாரா உங்களுக்கு? எனக்கு எங்க பண்ண போறான்? பொண்டாட்டிட்டு தான் பேசுவான். அதான் மருமகிட்ட ஏதாவது விவரம் கேட்டுட்டு போலாம். போன் பண்ணானா, எப்போ வரான், என்ன ஏதுன்னு தகவல் சொன்னானா? அவன் பேசாடி அங்க போய் உட்காந்துக்கிட்டான். இங்க என்ன செய்ய ஏது செய்யனே மண்ட காயுது. தங்கச்சி மாதிரி 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணணும்னு மாடா உழைக்கிறான். அதான் இவட்ட கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். அதுக்கு என்ன மைனி, உள்ள வாங்க. அவளுக்கும் போன் பண்ணிருப்பாரா இருக்கும், தெரியல. இல்ல போய் தான் சோறு கறி ஆக்கணும். மருமவ சும்மா இருந்தா கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அவ வருவான்னு நினைச்சேன், அவ வரவே இல்லையே. வந்த உடனே உன் டைலாக் வாட மாதிரி இருந்துச்சு. இப்போ கப்பகத்தை பார்த்த உடனே வாட மாதிரி பேசுற. இல்ல வாய மூடு. பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது. நீ ஏன் பேரன், உன்கிட்ட வேற மாதிரி தான் பேசுவா. சரி நடத்து. நான் என்ன மேனி அவளை போக வேண்டாம்னு சொல்லுதேன். அவ தான் புசுக்குன்னு இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டா. எத்தனையோ முறை சொல்லியாச்சு. ஏட்டி இங்க எதுக்கு வந்து உட்காருத? அங்க உன் அத்தை இருக்காவ, நாத்தனார் மாதிரிலாம் இருக்காவோ, நீ அங்க இருந்து பொங்கி போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டேன். கேட்கணும்ல. அதுவும் சரிதான், புருஷக்காரன் வந்தாதான் அவ அங்க வருவா. அவளுக்கு நேரம் போடணும்ல. சரி வாங்க மேனி, ஏன் ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கியே? உள்ள போய் பேசுவோம். சரிதா. இல்ல தம்பி, கிளவி எப்படி பொட்டி பம்பா போகுது பாரு. நம்ம கிட்ட என்ன பேச்சு பேசிச்சு, இப்போ எப்படி பம்மிட்டு போகுது. ஆமாண்ணே. சரில தம்பி, ப்ராடக்ட் ஏதாவது சொல்லுவோமா? நேத்தே வீடியோ போடல. அம்மாக்கு உடம்பு சரியில்லைனா தான் வீடியோ போட முடியல. சரி ப்ராடக்ட் சொல்லுமா? சரிண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து வீடியோ போட முடியல, சாரி. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல. இன்னைக்கு எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததோ இந்த வீடியோ எடுக்குது. அதனால கமெண்ட் போட முடியல, சாரி. நாங்க இப்ப ப்ராடக்ட் பத்தி நானும் அண்ணனும் பேச போறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கானே? வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? பிரஸ்டீஜ் பாப்புலர் பிளஸ் 5 லிட்டர் 3 லிட்டர் அவுட்டர் லிட் இண்டக்ஷன் பாட்டம் பிரஷர் குக்கர் அலுமினியம். இதோட இப்போதைய விலை 2610 ரூபாய். முந்தைய விலை 3260 ரூபாய். 19% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர்ற வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. பிரஸ்டீஜ் பாப்புலர் பிளஸ் 5 லிட்டர் 3 லிட்டர் அவுட்டர் லிட் இண்டக்ஷன் பாட்டம் பிரஷர் குக்கர் அலுமினியம். இதோட இப்போதைய விலை 2610 ரூபாய். முந்தைய விலை 3260 ரூபாய். 19% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. பேக் ஆஃப் 2 கெபாசிட்டி 5 லிட்டர் 3 லிட்டர். அடுத்ததா நம்ம பார்க்க போற பொருள் ஒரு மண் பாத்திரம். அதாவது மீன் குழம்புலாம் வைக்கிறதுக்கு மண் பானையில யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி மண் பாத்திரம். வில்லேஜ் கிராஃப்ட் கிளே பாட் குக்வேர் ஈத்தன் கடாய் மட் ஹண்டி கரி பிரியாணி மிட்டி பர்த்தன் பாட் 22 சென்டிமீட்டர் டயாமீட்டர் 3 லிட்டர் கெபாசிட்டி உள்ளது. இது 749 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. இதோட முந்தைய விலை 1999 ரூபாய். 62% ஆஃப்ல இந்த மண்பானை உங்களுக்கு கிடைக்குது. மீன் குழம்பு அப்புறம் பிரியாணி எல்லாம் நீங்க மண் பாத்திரத்துல செஞ்சுக்கலாம். இது வந்து பாட், அதாவது பாத்திரம் மாதிரி இருக்கும், Black கலர்ல இருக்குது.